பண்ணோம் லாஸ்ட்ல ரிலீஸ் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இது சொல்லுவாங்கல்ல அது சென்சார் வாங்குறது ரொம்ப கடினமாங்க. உங்க படத்துக்கு வந்து நிறைய தடங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டேன். அந்த டைட்டில் வந்து மாதிரியே இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குது, அதை எப்படி தாங்கி வந்தீங்க? இதே மாதிரி இயக்குநர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்கள ஜெயிச்சு வரதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள். கொஞ்சம் ஓப்பனா லைட்டா பேசுறீங்க சார். அப்படி சார் சரிங்க சார். ஏன்னா தெரியாது நமக்கு எல்லாம் சென்சார் தெரியும், இந்த சீன் தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன ஒரு பாம்பையா சொல்றேன் அந்த மாதிரி போகணுமா? உங்க நடந்த சம்பவங்கள் எப்படி டீடைல்ஸ் சொல்லுங்க. அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒன்றும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலைத்துறைக்கு இயக்குநர்கள் நான் சொல்றேன், எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் பெரிய லெவலாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு படி ஏறி இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த படம் முடிச்சு ஃபர்ஸ்ட் இடம் போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரில் லாக் ஆவாங்க. சென்சாரை பொறுத்தவரை அங்கே ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பண்ணி கரெக்டாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் சரி, படத்தோட சீன்ஸ் இருக்கட்டும், மைனூட்டாக பார்த்து எல்லாமே செலெக்ஷன் பண்ணுவாங்க. பட் அவங்க நல்ல விஷயங்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. இந்த சீன் வேணாம் அப்படின்னா நல்லது தான் சொல்லுவாங்க. இங்கே இந்த டயலாக்ஸ் வந்து இப்படி சவுண்டு பீஃப் ஃபோன்னு சொல்லுவாங்க, அது நல்லது